எப்படி நேத்து இந்த கட்டில வச்சு என்ன பாடா படுத்தி எடுத்து உன் காலை பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டல, அதை தான் என்னால் மறக்கவே முடியல, ஜீரணிக்கவே மாட்டேது. அதான் காலங்காத்தால இட்லி ஆவி தோசையை சுடு ஆப்பத்தை செய்யணும் உன்னை பாடா படுத்தி நான் உட்காந்து தின்னேன். மாமியார்னா சும்மாவா? ஆவி மாமியார, காலங்காத்தால என்ன பாடா படுத்தி எடுத்துட்டு நீ இங்க வந்து ஒய்யாரத்துலையா படுத்து கிடக்க? எம்புடு திமிர் இருக்கணும் உனக்கு. இட்லி ஆவி தோசையை சுடு ஆப்பத்தை செய்யின்னு அம்புட்டையும் குப்பை தொட்டி மாதிரி ஒரே நேரத்துல வயிற்றுக்குள்ள தள்ளிட்டு இப்படி வந்து மல்லாந்தா கிடக்குற. அப்பா, நல்ல மூச்சு பிடிக்க சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யலாம்? பங்கஜ வீட்டில் போய் கொஞ்ச நேரம் கதையை பேசலாம். ஆனா கிறக்கமா மயக்கமா வருதே. சரி, இருக்கவே இருக்கிற நம்ம மருமவ ஒரு காப்பியை போட்டு தர சொல்லி குடிச்சிட்டு போவோம். அப்பதான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகும். ஏம்மா மருமவளே, மருமவளே. கேதியில போற கிழவி நேத்து லதா கட்ட போட்டு கொடுத்ததுனால அவளை சும்மா விட்டோம். இன்னைக்கு நம்மளை காலையில இருந்து இம்புட்டு வேலை வாங்கி தின்ன தட்டை அங்கனே போட்டுட்டு அதிலே கையை கழுவிட்டு போயிட்டு சிங்கில கூட எடுத்து போட முடியல. இப்போ காப்பி வேணுமாம்ல, காப்பி. அதுக்கு மருமவளேன்னு வேற அழைக்கி. இந்த காப்பில ஒரு விஷத்தை ஊத்தி கொடுக்குறேன். மருமவளே, மருமவளே, இங்க வாமா. அம்மா பாசத்துல அழைக்கிற மாதிரி மூச்சுக்கு முன்னிறு தடை மருமவளைங்க. சி, இன்னும் என்னையெல்லாம் வேலையை வாங்க போதோ தெரியல. என்னத்த கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க. மருமவளே, நல்ல வகை வகையா செஞ்சு தந்த. எனக்கு ஜீரணம் ஆக மாட்டுக்கு. எப்படி ஜீரணம் ஆகும்? எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அப்படியே அமுக்குனா போண்டா கோழி மாதிரி எப்படி ஜீரணம் ஆகும்? மேலதான் வரும். ஏதாவது ஒன்று திங்கணும். இட்லியை திங்கிறது, தோசையை திங்கிறது, ஆப்பத்தை திங்கிறது, எல்லாத்தையும் வயிறு படக்கி அடுக்குனா எங்க இருந்து ஜீரணாக? என்ன மருமவளே ஏதோ யோசிக்கிற? எனக்கு ஜீரணம் ஆக மாட்டுக்கு. செத்த இப்படி காலார நடந்து 4 வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து எந்திரிச்சு வரேன். அதுக்குள்ளேயும் மத்தியானத்துக்கு மீன் குழம்பாக்கி சோறாக்கி மீனை வறுத்து ஏதாவது கூட்டு செஞ்சிரு. என்ன அத்தைக்கு என்ன குழம்பு வச்சாலும் அதுக்கு ஒரு காய் கூட்டு இருந்தாதான் சாப்பிட முடியும். சரி, கொஞ்சம் காப்பி போட்டுட்டு வாமா. என்னமோ அசதியா இருக்கு. அப்படியே தெம்பா குடிச்சிட்டு போனாதான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இளவிக்கு திமிர பாரு. மாங்குன்னு நம்மளை காலங்காத்தால அம்புட்டு வேலையும் வாங்கிட்டு இப்போ காப்பி வேணுமா? இன்னும் 4 வீட்டுக்கு போய் அடுத்தவ மருமவளை பற்றிலாம் நல்லா குசும்பு பேசிட்டு அவ வீட்லேயும் 4 காப்பியை வாங்கி மாடு கழனி தண்ணியை உறிஞ்சிற மாதிரி உருட்டுன்னு குடிச்சிட்டு அங்கேயும் புறணி பேசிட்டு வர்றதுக்கு இம்புட்டு சீனு வேற. எப்படித்தான் இந்த வயிறு அம்புட்டையும் தாங்குதோ தெரியல. இப்போ இங்கே இருந்து காப்பியை ஆரம்பிக்கும், அங்கே வரைக்கும் போய் இன்னும் 4 காப்பியை குடிச்சிட்டு அப்படியே தெம்பா வரும். எப்பா, பாடா படுத்தி தான் எடுக்குது சாமி. என்ன மருமவளே, என்ன யோசனை? ஒண்ணுமில்லத்த, காப்பியை போட்டுட்டு வாரேன். சரி, நல்ல சூடா கொண்டு வா. சரிங்கத்த, கொண்டு வரேன். சூடா கொண்டாந்து மூஞ்சில ஊத்துறேன். மருமவனா மருமவ தான். இப்படி மாமியாரை உபசரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. அதை விட்டுப்பட்டு மாமியாரை போட்டு பாடா படுத்தினா நல்லாவா இருக்கு? இந்தாங்கத்த, காப்பி சூடா இருக்கு, பார்த்து மெதுவா குடிங்க. சூடா இருக்கு. மருமவனுக்கு தான் என் மேல எம்புட்டு பாசம். பாசமாம்ல, பாசமும் இல்லை வேசமும் இல்லை. சூடா குடிச்சிட்டு அப்புறம் நாக்கு பொத்து போச்சு அது பொத்து போச்சுன்னு நம்மகிட்டயே கடந்து புலம்புன்னு புலம்புது. இந்த காதுல எம்புட்டு தான் புலம்பல கேட்கறது. ஐயோ, சொன்ன மாதிரி நல்ல சூடா தான் இருக்கு மருமவளே. நாக்கே பொத்து போச்சே. என்னமோ காப்பியே பார்க்காத மாதிரி காப்பிக்கு செத்த மாதிரி உருட்டுன்னு குடிக்க வேண்டியது. நான் தான் சொல்லுதம்ல சுடுது. பிறகு அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிறது கிடையாது. சூடாக குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சுடுத களியை நாய் தின்ன மாதிரி லொப்புக்கு குடிச்சா அப்படித்தான் சுடும். இதுக்கு முன்னாடி காப்பியே பார்க்காத மாதிரிலாம் உருட்டுங்குது. அப்படியே கப்பம் முழுங்கிற போது. பார்வதி, ஏ பார்வதி. எத்தே என்ன மருமவளே, குடித்த காப்பியை குடிக்க விடுறியா? அதுக்குள்ளேயும் எத்தேன்னு கூப்பிட்டனா காப்பி பூரா ஆறிட போகுது. இல்லத்த,
நீங்கள் பங்கஜம்பாட்டியை தேடி போகிறதுக்குள்ளேயும் பங்கஜம்பாட்டி இங்கேயே வந்துட்டாவோ போல, சத்தம் கேட்குது. அப்படியா? அட பாவி, கொஞ்ச நேரம் போனா நடு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருவாளே. அவ இங்க வந்தானா அவ்வளவுதான். மத்தியானத்துக்கு மீன் குழம்பா கொடு, மீனை பொரிச்சியா, மீனை கொடு, அதை கொடு, இதை கொடும்பால. நான் போய் பாக்குறேன். அடப்பாவி மாமியாரே, நீ லேசுப்பட்ட ஆளு கிடையாது. இந்த குமாரி பாட்டி, வனஜா பாட்டி, பங்கஜ பாட்டி எல்லாத்தையும் உட்காந்து மணிக்கணக்கா என்னமோ சொக்காரிய மாதிரி விடிய விடிய பேசுவா. அவ்வளோ எங்க குழம்பு கட்டுருவாளோன்னு சொல்லிட்டு என்ன ஓட்டம் ஓடுது. என்ன பார்வதி, உன்னை 3-4 தடவை கூப்பிட்டாச்சு, நீ காதே கேட்காத மாதிரி வீட்டுக்குள்ள அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ அதுவாக்கா, என் மருமவ சுட சுட காப்பி படுத்திருந்தா, அதான் அதை குடிச்சுக்கிட்டு இருந்தேனா. எனக்கு காப்பினா அப்படியே உசுரில் உங்களுக்கு தெரியாதா? அதான் குடிச்சிட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரம் ஆயிட்டு. மருமக விஷயத்துல உனக்கு குடுப்பனை இருக்கு. உனக்கு ஏத்த மருமவ உன்னை நல்லா கவனிச்சுக்கிறா. நீ காலை நீட்டி உட்காந்து 4 பூரம் பழக்கம் பேசலாம். அவ உனக்கு நல்லா சமைச்சு சமைச்சு போடுறா. ஆமாக்கா, என் மருமவள இந்த விஷயத்துலலாம் குறை சொல்ல முடியாது. ஏ பார்வதி, கதையை கேட்டியா? நம்ம மூக்காயி மவன் இல்ல விருமாண்டி, அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கவளாம். பொண்ணு வீட்டுக்காரவ வந்து நேற்று விசாரிச்சாவோ. என்னக்கா சொல்றியே? உங்ககிட்டயா விசாரிச்சாவோ? என்கிட்ட யாரும் தேடி வரலையே. ஆமா, இவங்க கிட்ட வந்து விசாரிக்காது தான் குறை. வந்து விசாரிச்சிருந்தா உடனே அந்த பொண்ணு வீட்டார அப்படியே திரும்ப அனுப்பியிருப்பியல்ல. போன மாதம் உங்ககிட்ட சண்டை எடுத்ததை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்க மாட்டியே. அப்புறம் என்னக்கா சொன்னியே? என்ன சொல்ல போறேன்? வேண்டாம் தைரியமா சொல்லுவேன். அதெல்லாம் நல்ல பையன், உங்க வீட்டு பொண்ணை கொடுக்கலாம், ராசாத்தி மாதிரி வச்சுக்கிடுவான். ஆனா 6 மணி ஆனா தண்ணிய மட்டும் போடுறத நிப்பாட்ட மாட்டான். தண்ணி அடிச்சுட்டு வந்து கிளம்பிக்கிட்டு கிடப்பான். வேற மாதிரி எந்த பழக்கமும் கெட்ட பழக்கம் கிடையாது. ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னேன். ஆமா, நல்ல விதமா தானே சொல்லியிருக்கேன். வேற என்ன சொல்ல போற? சரி, என்ன சொன்னாங்க? அந்த பையனோட மாமியா ஒருத்தி தொலைச்சு கேட்டா, வேற ஏதாவது கெட்ட பழக்க வழக்கம் இருக்கா அப்படின்னு. நான் விடுவேனா? நான் அதெல்லாம் அடிச்சு சொல்லிவிட்டோம்ல. இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன 2 சிகரெட்டை எப்போ மாதிரி நேரம் போலன்னா குடிப்பானே தவிர மற்ற மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அது போக நான் செலவே பண்ண மாட்டான். ஆனா எப்போவாது பயிலுவ கூட சேர்ந்துக்கிட்டு படம் அங்க இங்கன்னு சுத்துவான். வாரத்துக்கு 4 நாள் தான் படத்துக்கு போவான். வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. 4 பரோட்டா கடையில் போய் சாயங்காலம் ஆனால் தண்ணியை போட்டுட்டு பரோட்டா வாங்கி திம்பான். மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்ல. ஏதானே சொல்லியிருக்க. இதுக்கு மேலே அந்த பையனை நல்லதை எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு மேலே யாராவது நல்ல விதமாக சொல்ல முடியுமா? அவன்கிட்ட தான் இதுக்கு மேலே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுல்ல. ரொம்ப நல்ல பையன். அப்புறம் என்னக்கா சொன்னாவோ? அப்புறம் பொண்ணோட ஐயா தான் மறுபடியும் தெளிச்சு கேட்டாரு. நான் அடிச்சு சொல்லிட்டேன், சத்தியமா சொல்றேன், அவனுக்கு வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்ன குடிச்சிட்டு வந்தா வேட்டியா வந்து கீழே விழுந்துரும், அது தெரியாது. அப்புறம் அவ அப்பா தான் வந்து வேட்டியை கட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. மற்றபடி ரொம்ப தங்கமான பையன். அந்த மாதிரி ஒரு பையன் உங்க பொண்ணுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க நம்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டேன். அதில் ஒரு கிளவி சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி அவன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு இங்க வந்து இதுக்கு மேல நல்ல விதமா சொல்ல முடியுமா, இதுக்கு மேல நல்ல விதமா சொல்ல முடியுமான்னு 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னமா பேசுறாளுவோ. இதுக்கு மேல நல்ல விதமா யாருமே சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சொன்னாவா? இதுக்கு மேல யாராவது நல்ல விதமா சொல்ல முடியுமா? நான் என்ன குத்தங்கரையா சொன்னேன்? அந்த பேவுலையே என்னமோ சத்தம் கட்டாம வண்டியை திருப்பிட்டு அப்படியே போயிட்டு. அட பியாதியில போறவளா, நல்லா தானே சொல்லியிருக்க. பின்ன இவ்வளவுக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு வீஞ்சிக்கிட்டு போனாவோ? அப்புறம் என்ன பங்கஜா, உன் மருமக கறி உனக்கு சோறு கறியை ஆக்கி வச்சுட்டாளா இல்லையா? நீ தான் போய் ஆக்கணுமா? அண்ணாங்கட்டி, என் மருமவ என்ன உங்க மருமவ மாதிரியா? உங்க மருமவ நேரத்துக்கு பொங்கி ஆக்கி உங்களுக்கு சூடா கொண்டாந்து தட்டுவா. ஆனா என் மருமவ எங்க என்னைய வேலை செய்ய சொல்லிட்டு அவ சடி கவுந்தடிச்சு உறங்குவா. அதுக்குதான் என்ன மாதிரி இருக்கணும். என் மருமவ நான் நிப்பா, உட்காருனா உட்காருவா. அவளை அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம்ல. இன்னைக்கு காலையில எனக்கு இட்லி சுட்டாந்து கொண்டாந்து கொடுத்தா. நான் சொல்லிட்டேன், இட்லி வேண்டாம் தோசை சுட்டு கொடுங்க. உடனே தோசையை சுட போனா. தோசையை சுட்டுட்டு வந்தவளை, தோசையா இது எருமரில் இருக்கு, ஆப்பத்தை சுட்டுட்டு வானே. உடனே ஆப்ப சுட போனா. வாங்குன்னு வேலையை வாங்கிட்டோம்ல. மொத்தத்தையும் கொண்டாந்து வச்சிருந்தா. அவன் நினைச்சிட்டு இருந்தா நான் தோசையை மட்டும் திம்பேன், இல்லைன்னா ஆப்பத்தை மட்டும் திம்பம்னு. அத்தனையும் தின்னு ஏப்ப விட்டுட்டோம்ல. அப்புறம் போய் என் மவனுக்கு என்னத்தை செய்யணும் ஆளாளுக்கு தனித்தனியா செஞ்சால.
பாவி மாமியாரே, நானும் வயசான காலத்துல என்னமோ ஆசைப்பட்டு கேக்குதுன்னுலாம் நினைச்சுப்பிட்டேன். இது என்னன்னா என்ன வேலை வாங்கறதுக்காக அதை செய்யி இதை செய்யின்னு பாடா படுத்தி எடுத்திருக்கு இருக்கு இன்னைக்கு. பரவாயில்ல பார்வதி, நீ ரொம்ப உசாருதான். உன் மருமவள் அது வகை வகையா நீ செய்ய சொன்னியேன்னு செய்யறா. ஆனா ஏன் மருமவா லாதா இருக்காத பாரு, அவ அவிச்சு தட்டுவாளே எப்பா இட்லி இட்லி பேருக்கு. அதை தூக்கி எரிஞ்சோன்னு வச்சுக்கோ, எதுத்தால நிக்கிறவன் மண்டை உடைஞ்சு போடும். அந்த அளவுக்கு இருக்கும். என்னம்மா நீ சொல்லுதியே, அம்புட்டு பெரிய இட்லி அவிப்பா? ஆமா, இட்லி அவிச்சாலும் அம்புட்டு தண்டியில தான் அவிப்பா. தோசையை சுட்டாலும் ஒரு தோசையை 4 பேர் தின்றலாம். அந்த அளவுக்கு தோசையை சுடுவா. என்ன செய்ய சொல்லுதியே, எல்லாம் என் நேரம். நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து வச்சிருந்தேன். இவன் என்னமோ இந்த உலக்கையை தான் கெட்டுவேன்ட்டு மல்லுக்கு நின்னுட்டான். என்ன செய்ய சொல்லுதிய மைனி, இது முடிஞ்சு 30 வருஷம் ஆகுது. இனிமே பொண்ணு பார்க்கணும்னா உங்க மவனுக்கு புதுசா ஒரு பொண்ணை தான் பார்க்கணும். ஏன் மாமியா தான் இந்த பேச்சு பேசுதுன்னு பார்த்தா இந்த கிழவி லதாக்காவை பத்தி இப்படி பேசுது. அவ முன்னாடி மல்லிகைப்பூ மாதிரி இட்லிமா, எப்பா ஒன்ன மாதிரி இட்லி சுடுறதுக்கு இந்த தெருவில் எவளுமே இல்லைன்னு பேசும். இப்ப இந்த பேச்சு பேசுது. பரவாயில்ல, மருமக வகையில நீங்க 2 பேரும் நல்லா கொடுத்து வச்சவோ. நேரத்துக்கு காலை நீட்டி உட்கார்ந்தா உங்களுக்கு சோறு கிடைக்கி. ஆனா அந்த வகையில நானும் பங்கஜமும் தான் ஒரு காசுக்கும் துப்பு இல்லாம போயிட்டோம். என்ன செய்ய? அதுக்கு தான் சொன்னேன், ஓ மவன் கல்யாணம் முடிச்சு வந்ததுமே மாங்குன்னு மருமவ தலையில வேலையை கட்டுன்னு. நீ எங்க கேட்ட? என்னதான் இருந்தாலும் மருமவ நம்மளுக்கு மக மாதிரி அப்படின்னு. இப்போ உள்ள மருமவெல்லாம் எவ அப்படி நினைக்கா? ஒருத்தியும் நினைக்கிறது கிடையாது. அந்த கிழவியை தூண்டி விடுறதே நீதானா? பொறு தூங்கி எந்திக்கும் போது உன் தலையில அம்மி குழவிய தூக்கி போடுதனா இல்லையான்னு. ஆமா பார்வதி, நீ சொல்றதெல்லாம் இப்பதானே தெரியுது. என்ன செய்ய, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கதையா தான் இருக்கு. அப்பாவுமே குறை கதையும் கேட்கறதுக்குள்ளேயும் இந்த பையன் வந்துட்டோம் போலயே. சரி, அவனுக்கு சாப்பாடை கொடுப்போம். இவ்வளோ கதையை கேட்டா இன்னும் ஆத்திரம்தான் வரும்.